வேலன் துணை வீவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா, தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கா, நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கா, அப்படி இல்லை இது போல் எதுவுமே இல்லை, வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும், தெய்வ சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது இது போல் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே பூஜை பண்ணும் பொழுது நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதே போல் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு 2 மண்ணாகல் ஏற்றி வைக்கணும். நீங்கள் எப்போவுமே நிலைவாசலில் விளக்கேற்றி விட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் பூஜை அறையில் விளக்கேற்றணும். ஏன்னா நிலைவாசலில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாள். அதனால் நீங்கள் நிலைவாசலில் விளக்கேற்றி விட்டு தான் வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றணும். நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் இது போல் தான் செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு விளக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஏற்றும் பொழுதும் அந்த தெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விளக்கேற்றணும். அதே போல் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியும், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சாம்பிராணி புகை, ஊதுபத்தி, அப்புறம் ஜவ்வாது தீபம். இந்த ஜவ்வாது தீபம் ஏற்றி வைத்தாலே வீட்டில் அப்படியே அந்த தெய்வீக மனம் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நல்லா இருக்கும். அது போலையும் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் முடியல அப்படின்னாலும் நீங்கள் சாதாரண நல்லெண்ணெய், நெய் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அதை வாங்கி ஏற்றி வைக்கலாம். அது ஒரு கணபதி ஹோமம் செய்ததுக்கு சமமாக இருக்கும். நான் இதெல்லாம் செய்கிறேங்க, அப்புறம் வேறு என்ன செய்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதை விட வேறு எந்த ஒரு பெரிய எதுவுமே இல்லை. நல்ல சக்தி கிடைக்கும் நமக்கு. வீட்டில் எப்போவுமே தெய்வ நடமாட்டம் இருக்கும். அதுவும் முடியல அப்படின்றவங்க வாரத்தில் 2 முறை நீங்கள் இது போல் வீட்டு வாசலிலும் வீட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றி விட்டு வழிபாடு, உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தோட நாமத்தை தொடர்ந்து படிங்க. வாரத்துக்கு 2 நாள், எதுவும் வேண்டாம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, முடிஞ்சால் செவ்வாய் ஓரை, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை, இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டமும் தெய்வ சக்தியும் கிடைக்கும். நீங்களே உணர்வீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறத. ஏன்னா எப்போவுமே வீடு ஒரு தெய்வீக மனத்தோடவே இருக்கும். தினமும் நம்ம விளக்கேற்றி வழிபட்டாலே. இல்லை அப்படின்னாலும் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் இது போல் செய்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு சாமி கும்பிட்டு முடித்தோடனே உங்கள் மனசு ஒரு தெளிவாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது போல் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் வேலன் துணி சேனலை சப்ஸ்கிரைப்